தமிழக முதல்வர் ஸ்டாலின் இன்று மாநில சுயாட்சி பற்றி தன்னுடைய எக்ஸ்தல பக்கத்துல பதிவிட்டிருப்பது பெரும் பரபரப்பையும் ஏற்படுத்தியிருக்கு. மத்திய அரசு தொடர்ந்து தமிழ்நாட்டை வஞ்சிப்பதால முதல்வர் இந்த முடிவை எடுத்திருப்பாரோ என்ற கேள்வியும் அரசியல் வட்டாரங்கள்ல எழுந்திருக்கு. இது பற்றிய நமது ஜெம் தொலைக்காட்சி வழங்கும் ஒரு சிறிய செய்தி தொகுப்பினை இப்போது பார்க்கலாம். தமிழக பட்ஜெட் கூட்டத்தொடர் நடந்து வருகிறது. இந்த நிலையில இன்னைக்கு முதலமைச்சர் ஸ்டாலின் தன்னுடைய சமூக வலைதள பக்கமான எக்ஸ் தளத்துல தமிழக அரசுக்கு ஒன்றிய அரசு நிதி ஒதுக்குவதில் பாரபட்சம் காட்டி வருவதாகவும், இதனால் மாநில தேவைகளை பூர்த்தி செய்ய இயலவில்லை எனவும், மாநில சுயாட்சியே அந்தந்த மாநிலங்கள் தங்களுடைய தேவைகளை பூர்த்தி செய்வதற்கான சிறப்பான ஆட்சி முறையாக இருக்கும் அப்படின்னும் பதிவிட்டிருக்காரு. பேரறிஞர் அண்ணாவின் தம்பியாக தலைவர் கலைஞரின் உடன்பிறப்பாக ஒன்றிய மாநில உறவுகள் குறித்த உயர்நலக் குழுவின் அறிக்கையின் முதல் பகுதியை இம்மாமன்றத்தில் வைக்க இருக்கிறோம். ஒரு மாநிலமாக நம் மக்கள் காணும் கனவுகளை முழுமையாக நிறைவேற்றும் அளவிற்கு நம்மிடம் அதிகாரங்கள் இல்லை. ஏனென்றால் மாநில உரிமைகள் வழங்கும் ஓர் ஒன்றிய அரசு அமையவில்லை. மாநிலங்களுக்கு அதிக அதிகாரங்களையும் உரிமைகளையும் பெற்றுத்தந்து வலிமையான உண்மையான கூட்டாட்சி இந்தியாவை கட்டமைப்போம் எனவும், மாநில சுயாட்சி கருத்தியலின் தேவையை இந்தியா முழுக்க கொண்டு சேர்த்து எண்ணங்களால் ஒன்றிணைத்து அரசியலமைப்பு சட்டத்தில் திருத்தம் மேற்கொள்ள முயற்சிப்போம் அப்படின்னு பதிவிட்டிருக்காரு. முதல்வர் குறிப்பிட்டிருக்கக்கூடிய இந்த மாநில சுயாட்சி என்பது நாம் எல்லோரும் குழப்பமோ கலக்கமோ அடையக்கூடிய வார்த்தை ஒன்றுமல்ல. மொழி வாரியாக பிரிக்கப்பட்ட இந்திய ஒன்றியத்தில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு மாநில மக்களுக்கும் மிக மிக முக்கிய தேவையாக இன்றைய அரசியல் சூழ்நிலையில பெரும்பான்மையானோரால் வரவேற்கப்படக்கூடிய ஒரு விஷயமாகும். இதை படிக்கும் போது நமக்குள்ளும் ஒரு கேள்வி எழலாம். எதற்காக இந்த மாநில அரசு அதிக அதிகாரம் பெற வேண்டும் என்பதே அந்த கேள்வி. இந்தியாவுக்கு கூட்டாட்சி தான் அடிப்படை. இதைத்தான் அந்த அறிக்கையும் நிறுவுகிறது. இத்தகைய தன்மை கொண்டதாக இந்திய அரசியலமைப்பு சட்டத்தை நாம் மாற்ற வேண்டும். அனைத்து அதிகாரங்களையும் ஒன்றிய பாஜக அரசு கபலீகரம் செய்யும் சூழலில் ஆளுநர்கள் மூலமாக மாநில அரசுகள் செயல்படாமல் தடுக்கும் நிலையில் இந்தி திணிப்பின் மூலமாக, நிதி நெருக்கடிகளின் மூலமாக, தொகுதி மறுவரை என்ற சதியால், ஜிஎஸ்டியால் தமிழ்நாடு அனுபவித்து வரும் நெருக்கடிகளிலிருந்து மீள ஒரே மருந்து மாநில சுயாட்சி தான். இந்திய நாடாளுமன்றத்தின் மக்களவையிலும் மாநிலங்களவையிலும் இந்த கொள்கைக்கான வலிமையான ஆதரவு தெரிவிக்கும் ஜனநாயக சக்திகள் அதிகமாக இருக்கிறார்கள். அவர்களை ஒன்று திரட்ட வேண்டும். கூட்டாட்சி கருத்தில் என்பது மாநிலங்களுக்கான சலுகை இல்லை, நாட்டிற்கான பாதுகாப்பு அரண். இதையெல்லாம் ஒன்றிய ஆட்சியாளர்களுக்கு உணர்த்தி கொண்டே இருக்க வேண்டும். கொட்ட கொட்ட குடியேறியவர்கள் அல்லலாம். பேரறிஞர் பெருந்தகை அண்ணாவின் உயிருக்கு உயிர் கொடுப்போம். தலைவர் கலைஞரின் 50 முழக்கத்தை நிறைவேற்றி காட்டுவோம். நாம் தான் இதை செய்ய வேண்டும். நம்மை விட்டால் இதை செய்ய யாரும் இல்லை. இது வரலாறு வழங்கி இருக்கக்கூடிய வாய்ப்பு. மலர்க மாநில சுயாட்சி. உண்மையை சொல்ல வேண்டுமானால் கூட்டாட்சி தத்துவத்தை ஏற்று அரசு நடக்கக்கூடிய எந்த ஒரு ஒன்றியம் அல்லது நாட்டில் மாநில அரசிடமே அதிக அதிகாரம் இருக்க வேண்டும். அவ்வாறு மாநில சுயாட்சி முறை இருந்தால்தான் ஒவ்வொரு மாநிலங்களும் அதனதன் வருவாய் அடிப்படையில் அந்தந்த மாநிலங்களை முன்னேற்றிக் கொள்ள முடியும். அதிலும் குறிப்பாக இந்தியா போன்ற துணை கண்டத்தில் ஒவ்வொரு மாநிலங்களுக்கும் தனி மொழி, தனி கலாச்சாரம், தனி பண்பாடு, தனி உடை மற்றும் உணவு பழக்க வழக்கங்கள் என்று எல்லாம் மாறுபடுகிறது. எனவே இங்கு மாநில சுயாட்சி என்பது அந்தந்த மாநில உரிமைகளை காப்பாற்றக்கூடியதாகவே பார்க்கப்படுகிறது. எனவே தமிழக முதல்வர் கூற்றின்படி இந்த மாநில சுயாட்சி கோரிக்கை இந்தியாவில் அடுத்தடுத்து வரக்கூடிய நாட்களில் வலுப்பெறுமா அல்லது நடைமுறையில் உள்ளபடியே தொடருமா என்பதையெல்லாம் பொறுத்திருந்துதான் பார்க்க வேண்டும். நேயர்களே, இது போன்ற அரசியல் செய்திகளை அன்றாடம் தெரிந்து கொள்வதற்காக எப்பொழுதும் இணைப்பில் இருங்கள் ஜெம் தொலைக்காட்சியுடன். நன்றி.